உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நான் கட் அண்ட் ரைட் ஜேர்னலிஸ்ட் சுஃபியான். சர்வதேச செய்திகள். இன்றைக்கு ஒரு கொதிநிலையான ஒரு அரசியல் அல்ல, போர் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கில். அதில் ஈரானும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் மிக கடுமையாக நிலைகளில் மத்திய கிழக்கில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்க தலைகளை சவுதியிலும், அமேசான் நிறுவனத்தை குவைத்தில் 6 இராணுவ தளங்களிலும், அமெரிக்க தளங்களிலும், கத்தரில் அல் உதீது தளத்திலும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலும், அதை போன்று பஹ்ரைன், ஓமன், இப்படி எல்லா நாடுகளிலும் மிக பயங்கரமான தாக்குதலை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கு மூல காரணம் என்ன என்று சொன்னால், அதற்கான மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது, உச்சபட்ச தலைவர் சையத் அலி இமாம் கொமினி அவரை குண்டுகளால் அவருடைய உயிர் போய்விட்டது. இது அந்த மக்களுக்குள் நீண்டகால ஒரு மிகப்பெரிய சிக்கலை, மனோபதட்டத்தை ஈரானுடைய மத்திய சமூகத்தில், பொது சமூகத்தில் ஏற்படுத்திட்டு, அதனால் ஈரானுடைய இராணுவ செயல்பாட்டாளர் சையத் இமாம் அலி கொமேனிக்கு பின்பு நியமிக்கப்பட்டவர்கள் தாங்கள் வாழ்ந்தாலும் இறந்து போனாலும் ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அமெரிக்கா ரெஜிம் சேஞ்ச் என்ற வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்துகிறார்கள். ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் குறிக்கோள். ஆட்சி மாற்றம் சமூகத்திலிருந்து வர வேண்டுமே அல்லாமல் அமெரிக்காவிடத்திலோ யூதர்களிடத்திலோ இருந்து வராது. இன்று நேற்றைக்கு வெளியான 48 மணி நேரத்திற்கு முன்பு வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. ஏன் ஈரான் மத்திய கிழக்க சவுதியை தாக்குறாங்க, அராம்கோவை தாக்குறாங்க, ரியாதை தாக்குறாங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸை தாக்குறாங்க, துபையை தாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் தான் இந்த போரை நடத்துவதற்கு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்தது. சவுதியினுடைய முகமது பின் சல்மான் அமெரிக்காவினுடைய பியூரோக்ரஸ்ட்டை பேசும்போது எல்லையற்று போகிறது ஒரு அன்லீஸ்டு ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் இப்போ விட்டீங்கன்னா பின்னால் எப்போதும் ஈரானை மட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு கடுமையான நிபந்தனைகளை விட்டார்களாம். இதுதான் அமெரிக்காவை இந்த போரில் இழுத்து விட்டது என்ற செய்தி நான் சொல்லலை, அமெரிக்காவுடைய வாஷிங்டன் போஸ்ட் வந்திருக்கு. இதனால தான் அவங்க உடனடியாக மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவுடைய நிலைகளை எல்லாம் அவர்கள் தாக்கி 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 அளிக்கிறார்கள். இதற்கிடையில் ஈரானுடைய இடைக்கால தலைவர் அல் அராஃபி தனது ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி சொல்கிறார். இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை நம்பவில்லை, மரணத்திற்கு பின்பு நம்புகிறோம். எங்களுடைய தலைவர் இமாம் சையத் அலி கமெனி எங்கும் ஓடவில்லை. ஒரு வீரனுடைய அழகு என்ன தெரியுமா? நெருக்கடியான காலத்தில் குடும்பத்தினரோடு இருப்பது. அப்படித்தான் ஷஹீத் தான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். தான் அல்லாவின் வழியில் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதைத்தான் அவர் ஷஹீத் என்கிறார். அது அவருக்கு கிடைத்தது. உண்மையான வீரன் வேறு யாரும் இல்லை, இமாம் சையத் அலி கமெனி அவர்கள்தான். ஏனென்றால் அவர் கடைசி வரை மக்களோடு மக்களாக தனது குடும்பத்தினரோடு இருந்தாரே தவிர உயிருக்கு பயந்து அவர் எங்கும் ஓடவில்லை என்று புதிய பொறுப்புக்கு, இடைக்கால பொறுப்புக்கு வந்திருக்கிற அராஃபி தனது கருத்தில் தெரிவித்திருக்கிறார். அமைதியான பாதுகாப்பு தேண்டி இமாம் அலி எந்த பகுதிக்கும் சையத் அலி கமெனி ஓடவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிற அவர், இன்று அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். அது பதர்கள் அல்ல, இந்த விதை நாளைய வரலாற்று செய்தி. இதன் மூலமாக நீங்கள் பலர் இதில் பாடம் படித்துக் கொள்வார்கள். மரணம் ஒரு விதை. புதிய தலைவர், ஈரானுடைய ஆன்மீக தலைவர், இடைக்கால தலைவர்
அராஃபி சொல்கிறார், மரணம் என்பது ஒரு விதை. அந்த விதை அது ஒரு வரலாற்று, நாளைய பலர் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான பாடங்கள் உண்டு என்பதையும், இது அல்லாஹுவின் நாட்டப்படி நடந்தது என்றும் கூறிவிட்டு அவர் சொல்கிறார், நான் இறைவனின் நாட்டப்படி இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன் என்றும், இந்த அநீதி அவர்கள் பொறுப்பேற்று மண்டியிடும் காலம் விரைவில் வரும் என்று உணர்ச்சி வசப்பட்ட கடைசியில் அல்லாஹ் அக்பர் என்ற குரலை பலமுறை சொல்லி தன் பேச்சை முடித்ததையும் நாம் பார்க்க முடிந்தது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய வல்லமை மிக்க F-15 ஒரு மிகப்பெரிய 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதனுடைய மதிப்பு ஒன்று மட்டும் 120 மில்லியன், 360 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்கள் இழந்ததும், குவைத்தில் ஒரே நேரத்தில் எப்படி இந்த 3 சுடப்படும்? 1 விடலாம், 2 விடலாம், 3 எப்படி விடப்படும் என்ற கேள்வியும் எழுகிறது. உலகின் மிகப்பெரிய குவைத் தளத்தில்தான் ஏராளமான இராணுவ வீரர்கள் இறந்திருப்பதாகவும் 400க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அமெரிக்காவின் சார்பில் கொல்லப்பட்டதாகவும் கூட செய்திகள் வெளியாகிருக்கிறது. அமெரிக்காவுடைய கூட்டுப்படைகளின் தலைவர் திரு கெயின் இனிவரும் நாட்களில் அமெரிக்க வீரர்கள் மரணம் என்பது அதிகரிக்கும் என்று அவரே சொல்லியிருக்கார். உலகின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவம், எங்களுடைய இராணுவம் இனி உயிரிழப்பை சந்திக்கும், தைரியமாக நாங்கள் போரிட வேண்டும் என்று வர்ஜீனியாவிலிருந்து அவர் பேட்டி கொடுக்கிறார். இந்த நிலையில் இஸ்ரேல் 1200 நிலைகளில் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் 1200 நிலையில், ஈரானில் 550க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாகவும், அதே போன்று இஸ்ரேலில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதாகவும், அமெரிக்க தளங்களில் 300-400 பேர் இறந்து போய்விட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்கா 27 இராணுவ அமெரிக்க நிலைகளை தாக்கியிருக்கிறார்கள். ஈரான் 27 அமெரிக்க இராணுவ நிலைகள் தாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏராளமான இராணுவ நிலைகள் தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தனது சக்தி வாய்ந்த B-2 பாம்பர்ஸ் GBU-57 அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஈரானின் இதற்கிடையே மலைகளுக்கு அப்பால் ஒரு பெரிய நகரத்தை அமைத்திருக்கிறார்கள். அங்கே ஏராளமான ஏவுகணைகள் புதைக்கப்பட்டிருக்கிற காட்சியும் நாம் காண முடிகின்றது. இதில் இந்த நிலைகளை பார்க்கிற போது அமெரிக்காவுக்கு எதிராக போரை தொடர்ந்து நடத்திவிட வேண்டும், நாங்கள் ஓயப் போவதில்லை என ஈரான் அறிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வயல்கள் துவம்சம் செய்யப்படுகிறது. கத்தருடைய 9000 கோடி அமெரிக்காவின் தளத்தில் இருக்கிற ரெடார் சிஸ்டத்தை முழுமையாக, ஒரு சாதாரண 35,000 ரூபா, 35,000 அமெரிக்க டாலர் கொண்டதை அடித்து நாசமாகிவிட்டது. அது எதுக்குமே இப்போ காயிலங்கடைக்கு கூட போக முடியாது. ஆகவே சுமார் இத்தனை ட்ரில்லியன் டாலர் சந்தை மதிப்புக்குள் இருக்கக்கூடிய உலகின் 3வது பெரிய நிறுவனமான எரிசக்தி துறையில் முதலிடம் வகிக்கக்கூடிய அராம்கோ அமெரிக்காவினுடைய ஒரு பெரிய சப்ளை செயின். இதில் கிட்டத்தட்ட 10 மில்லியன் பேரல், அதாவது 10 மில்லியன் பேரல் என்றால் 1 கோடி பேரல் உலகத்திற்கு சப்ளை செய்யக்கூடிய நிறுவனம் இது. தேசியமயமாக்கப்பட்டாலும் அமெரிக்காவுக்கு பெரும் லாபத்தை ஈட்டித்தரும். 2025க்குள் அமெரிக்க நிறுவனங்களோடு சவுதி அரேபியாவுடைய அராம்கோவினுடைய 33 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை செய்துள்ளதும், குறிப்பாக இயற்கை எரிவாயு மற்றும் டிஜிட்டலைசேஷன் இதையெல்லாம் அவர்கள் செய்திருப்பதும், இப்போது இது ஈரானால் குண்டுகள் வீசப்பட்டிருப்பதும் ஒரு பயங்கர கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக சீனா தொடர்ந்து பணியாற்றி வருவதையும் நாம் காண முடிகின்றது. இது உலகப் போராக மாறும் என்றும் எதிர்பார்ப்பும் வருகிறது.
தைவானை அடித்தால் அது நிலை மாறும் என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையிலே பார்க்க போனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு வந்துடுறேன். மலை போல் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்தையும் பேச முடியாது, சலிப்பு தட்டும். நான் இப்போ பேசுகிறது கண்டெய்னில் தான். அமெரிக்காவுடைய F-15, F-16, F-22 ராப்டார், F-18 ஹார்னட், F-35 ஸ்டெல்த் விமானம், B-1, B-2, B-3, GBU-57 அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய வலிமையான ஆயுதங்கள், அமெரிக்காவினுடைய குண்டு போடக்கூடிய GBU-57, அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், யுஎஸ்எஸ்னுடைய ஹரி ட்ரூமன், யுஎஸ்எஸ்னுடைய மற்ற கப்பல்கள் எல்லாமே அங்கு மையப்படுத்தியிருக்கிறது. உலகத்தில் 80% கொண்டு நிறுத்தியும் கூட ஈரான் தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நிறுவனங்களை அடிக்கின்றார்கள், அமெரிக்க கப்பல்களை தாக்கியிருக்கிறார்கள். டெல்லவியூ பற்றி இருக்கிறது, ஹைஃபா பற்றி இருக்கிறது, அஸ்கலான் பற்றி இருக்கிறது, உலக 7 தலங்களும் பற்றி இருக்கிறது. இது பெரிய கொதிநிலைக்கு போனது சையத் அலி காமினியுடைய மரணம்தான். அதில் உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் இதை மட்டுப்படுத்தவில்லை. இதனுடைய முடிவுகள் தெரியாமல், சமாதானத்துக்கும் ஆள் இல்லாமல் அனைவரும் திணறி கொண்டிருக்கிறார்கள். முடிவுகள் எப்படி இருக்கும் தெரியாது. தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன்.